ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனல் நேம், த சீசா ட்ரேடர். சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லா அப்டேட்ஸும் இந்த சேனலில் தான் கொடுப்போம். பிஃபோர் மார்க்கெட், ஆஃப்டர் மார்க்கெட், டூரிங் த மார்க்கெட் எல்லாமே இதில் தான் கொடுப்போம். நம்ம சேனலில் என்ன சொல்லுவோம்னா, ஒன்லி ஆப்ஷன் செயின் டேட்டா அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட், இந்த ரெண்டு மட்டும்தான் சொல்லுவோம். இதை தவிர்த்து வேறு எதையுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை. அதாவது இண்டெக்ஸ் சார்ட் கூட தேவையில்லை. இப்போ நிஃப்டியை பற்றி நான் சொல்கிறேன்னா, நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டும் தேவையில்லை, சென்செக்ஸோட இண்டெக்ஸ் சார்ட்டும் தேவையில்லை. வெறும் நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் மட்டும் போதும். ஏன் அப்படின்னா நம்ம பண்ண போகிறது இந்த கால் ஆப்ஷனில் பை செல்லோ இல்லை புட் ஆப்ஷனில் தான் பை செல்லோ பண்ண போகிறோம், இண்டெக்ஸில் கிடையாது. சரிங்களா? மற்ற எல்லா டேட்டாவும் ஆப்ஷன் செயின் டேட்டாலே இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் அண்டு நிஃப்டி இன்ட்ராடே சார்ட்னு காலைல மார்னிங் 7:30 வழக்கம் போல் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது என்னென்னா, இப்போ இன்ட்ராடேயில் இங்கே பாருங்கள், 24,650 கால் ஆப்ஷன், 24,850 புட் ஆப்ஷன், இந்த ரெண்டு இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். இது வந்து அப்படியே இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த 850 கால் ஆப்ஷன், 650 கால் ஆப்ஷன், 850 புட் ஆப்ஷன் மட்டும் மாறி இங்கே 750 கால் ஆப்ஷன், 950 புட் ஆப்ஷன் மட்டும் இருந்தது. அதே மாதிரி சென்செக்ஸில் இங்கே என்ன இருந்தது? ஓகே, 80,300 கால் ஆப்ஷன், 81,300 புட் ஆப்ஷனுக்கு பதிலாக 80,800 கால் ஆப்ஷன், 81,600 புட் ஆப்ஷன். பட் உள்ள வேல்யூஸ் எதுவுமே மாறாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன ஆயிருக்கு பாருங்கள், டியூ டு கேப் அப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆர் சேஞ்ச், பாயிண்ட்ஸ் ஆர் சேம்னு போட்டாச்சு 920க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் ஆப்ஷன் செயின் டேட்டாவை ரெஃபர் பண்ணும்போது அதில் என்ன சொல்லிச்சு, டுடே ஆல்சோ இஸ் நாட் அவர் டே, ரேஞ்ச் பவுண்டு தான் இருக்கும், ஸோ அவாய்ட் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டேன். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஆப்ஷன் டேட்டா இஸ் ஃபேவர் டு புட் சைடு. ஒரு 2 மினிட்ஸில் வந்து புட் சைடு தான் காட்டுச்சு. பட் மார்க்கெட் ஆப்ஷன் சார்ட் வந்து கால் சைடில் இருக்குது. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனது பாசிட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் பட் பார்த்தா புட் சைடில் தான் மார்க்கெட், அது ஆப்ஷன் செயின் டேட்டா எல்லாமே புட் சைடில் காட்டுச்சு. பட் சார்ட் வந்து கால் சைடில் காட்டுது. அதிலே சொல்லியாச்சு. ஸோ டுடே ஆல்சோ வி வில் நாட் ட்ரேட், ஜஸ்ட் வாட்சிங் அண்ட் ரெக்கார்டிங் த மார்க்கெட் இன் 9:25 நம்ம சொல்லியாச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 2-3 கேண்டில் இல்லையே, 5 மினிட்ஸ் கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் ஜம்பிங் ஃப்ரம் புட் டு கால், அகைன் கால் டு புட். அதாவது மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிச்சு, ஆப்ஷன் செயின் டேட்டா புட் சைடுன்னு காட்டுச்சு. அப்புறம் திரும்ப கால் சைடுன்னு வருது. திரும்ப கொஞ்ச நேரத்தில் கால் டு புட் அப்படின்னு மாறிக்கிட்டே இருந்தது. அதனாலே தெரிஞ்சு போச்சு, சரி இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து கரையை தான் போகுது. ஸோ டுடே அவாய்ட் மார்க்கெட், அதர்வைஸ் இட் வில் மேக் யூ சஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நிஃப்டியில் கால், இது வந்து கால் ஆப்ஷன் இல்லையா, காலோட ப்ரீமியம் ப்ரைஸ் முடிஞ்சதுலேருந்து நமக்கு கீழே போகிற மாதிரி காட்டியிருக்கு. இந்த பக்கம் புட் சைடு முடிஞ்சதுலேருந்து மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்கள், இங்கே தேர்ட் பாயிண்ட் வந்து 159, இங்கே வந்து 263. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும், ஆனால் டபுள் த ப்ரைஸ் இருக்குது. அப்போயே தெரிஞ்ச போது இது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போய் கரையே தான் போகுது அப்படின்றது. ஸோ இதனால தான் டுடே வி அவாய்ட் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் ஆப்ஷன் செயின் டேட்டாலையும் அதுதான் இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ண பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக சங்கீத ஸ்வரங்கள் தான். நீங்களும் வெயிட் பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ட்ரி கொடுத்து எஸ்எல் தான் ஹிட் ஆகிருக்கும். ஸோ டுடே மார்க்கெட் அவாய்ட் பண்ணியாச்சு, நம்ம இயர்லியராகவே சொல்லியாச்சுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆஃப்டர் த மார்க்கெட் சார்ட் பாருங்கள், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு இங்கே என்ட்ரி கிடச்ச மாதிரி இருந்திருக்கும், பார்த்தா எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும், மறுபடியும் என்ட்ரி கிடச்சோக்கும் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ நம்ம முன்னாடி அவாய்ட் பண்ணியாச்சு. புட் சைடும் பாருங்கள், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கே தான் சுற்றிட்டு இருந்தது. பட் ப்ரீமியம் டீக்கேன்றனால மைனஸில் இருந்த புட்டு மட்டும் கரைஞ்சிக்கிட்டே இருந்தது, ப்ளஸில் இருந்த கால் வந்து அங்கேயே இருந்தது. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனாலும் திரும்ப உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிட்டே இருந்தது. நமக்கு எதிர்பார்த்த பாயிண்ட்டு இங்கே கிடைக்கல. ஸோ இதான் காரணம். இதை வந்து நம்ம 9:25 ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே சொல்லியாச்சு. இதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? எதையுமே முன்னாடியே சொல்லிடுவோம். சேம் சென்செக்ஸ்லையும் பாருங்கள், சென்செக்ஸில் அதே தான் அருமை. எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் இருந்தது. உங்களுக்கு என்ட்ரி கிடச்சாலும் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். புட் சைடும் அதே மாதிரி தான், எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் மார்க்கெட் இருந்தது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்கலாம். இது டுடே. ஓகே, டுடே இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பனிங். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வில் சேஞ்ச், அவங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸை பார்த்ததும் சரி, 0 to ஹீரோ வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி 9 to 9:25 நான் வந்து பாருங்கள் அப்டேட் பண்ணிட்டேன். புட் சைடில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,750 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், பிலோ 10 rupees பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து பிலோ 10 rupees ஸ்டார்டிங்கில் வரல.
ஸோ நான் என்ன சொல்கிறேன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 13 ரூபா இருந்தது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸே முடிஞ்சால் ஒரு லாட் வாங்குங்க, ஏன்னா சப்போஸ் மிஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 13 ரூபாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு 21 ரூபா வரைக்கும் போச்சு, 22 ரூபா வரைக்கும். ஸோ பாருங்கள் 21 ருபீஸ் வரைக்கும் போச்சு. நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து ரிஸ்க் எடுத்து பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வாழ்த்து மலைகளாக பொழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து ஓகே, அதெல்லாம் 0 to 0 வந்து நம்ம வழக்கமே கிடையாது. பட் எனக்கு சான்ஸ் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ வேணுன்றதுக்காகலாம் சொல்ல முடியாது. ஸோ அங்கே சான்ஸ் காட்டணும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கிடச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிருக்கும். ஸோ இது நாளைக்கான சார்ட். இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் நாளைக்கு 80,300 கால், 81,300 புட் ஆப்ஷன். எங்கே இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதோ அங்கேயே தான். ஸோ இது வந்து நாளைக்கான டேட்டா, அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது, ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் இது. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நிஃப்டியோடது பாருங்கள். இது புது எக்ஸ்பைரி, சாரி பழைய எக்ஸ்பைரிலே ட்ராப் பண்ணிட்டேனோ. ஓகே கைஸ், எக்ஸ்பைரி ஐயோ சாரி பழைய சார்ட்டு போட்டிருக்கேன். 1 செகண்ட் கைஸ். கிடச்சிருச்சு புது சார்ட். அப்டேட் ஆகிடுச்சு. நல்ல வேளை நம்ம மெம்பரும் பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் நானும் பார்த்துட்டேன், டேட்டை பார்த்துட்டு. ஓகே, இன்றைக்கி எங்கே முடிஞ்சதோ அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். 80,600 கால் ஆப்ஷன், 81,600 புட் ஆப்ஷன். இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸு கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது. 24,750 கால் ஆப்ஷன், 24,950 புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் பாருங்கள், எப்போயுமே புட்டு மேலே போகிற மாதிரி காட்டுது, கால் கீழே வர்ற மாதிரி காட்டுது. இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸு முன்னாடி பார்த்துட்டீங்க, இருந்தாலும் காட்டுறேன் திரும்ப. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது தான். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி பாயிண்ட்ஸு முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்கள். இங்கே தேர்ட் பாயிண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும், செகண்ட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கணும். பட் வந்து அப்படியே செகண்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்குது. அதாவது காலில் தேர்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே புட்டில் செகண்ட் பாயிண்டில் இருக்குது. இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ அப்நார்மலாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிஃப்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் இருங்க கைஸ், ஓகேங்களா. சென்செக்ஸில் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 996னா இங்கே 1060, ஒரு 40 புள்ளிகள் வித்தியாசம், அவ்வளோதான். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே 554, இங்கே 600. இந்த பக்கம் 234, இங்கே 264. ஸோ இது சென்செக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு முடிஞ்சால் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண பாருங்கள். நிஃப்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.